வணக்கம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா வாணிப்புத்தூர் சத்தியமங்கலம் பக்கத்தில் ரிட்டையர்டு டிஎஸ்பி குமாரசாமி ஐயா அவங்க தோட்டம். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாக்கு, தென்னை, வாழை எல்லாமே இருக்குது. இப்போது பாக்குக்கு தென்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்செட் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் கொடுத்துட்டோம். பூ கொட்டுறது, பிஞ்சு உதிர்வு இதெல்லாமே குறைவாக இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா தார் கரெக்டாக வந்துட்டு இருந்தது இந்த வாழையில். இதுக்கு ஸ்டிம்ரிச் கே நெட்செட் பயோஃபிட்டில் ஸ்டிம்ரிச் கே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா பாக்கும் இருக்குது. இந்த பாக்குக்கும் தாருக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறோமோ, கொலைக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறோமோ அதுவே இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கொடுங்க, எனக்கு ரிசல்ட் வரணும், அது எனக்கு முக்கியம், வெயிட்டு கிடைக்கணும், அதனோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டாங்க. தார் பார்த்திங்கன்னா வெயிட்டு கிடைக்கும். நம்ம வெட்டி வச்சாலும் நம்ம தார் சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் வித்தியாசமாக தெரியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னோம். சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தார் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் பார்க்குறீங்க. ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml, கே 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml, பயோனைட்னு 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. தார் இதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுங்க ஸ்ப்ரே பண்ணவங்களே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்துக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் தாருக்கு ஸ்ப்ரே பண்ணதில் பார்த்திங்கன்னா கீழே பாக்குக்கும் நம்ம அதே ஸ்டிம்ரிச் அதே ரேஷியோவில் ஸ்ப்ரே பண்ணதில்லை. இப்போ பாருங்கள், இந்த இலை சைனிங்காக தெரியுது, ஏதோ எண்ணெய் விட்டு மேலே ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்குது. இப்போ 2 ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சைனிங் தெரியுது, வித்தியாசம் தெரியுதுன்ட்டு அவங்களே சொல்லுங்க. நல்லா இந்த க்ரீனிஷ் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி க்ரீனிஷ் வரல. இதுக்கப்புறம் வந்த அந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நீண்டு வந்திருக்குது அப்படிங்கிறதே அவங்க ஷேர் பண்ணாங்க. கட்டாயம் நம்ம ப்ராடக்ட் எங்கே கொடுத்தாலும் ரிசல்ட் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தினா தொழு உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி வேறு ஒரு பிடி ரசாயனம் கலவை இல்லாமல் எந்த விவசாயம் பண்ணிக்க முடியும். நம்ம அதுக்கு கொடுக்குற முறையை சரியாக பயன்படுத்துனாவே பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்க முடியும். இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணாங்க, என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கிறது தோட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணுறவங்க சின்னான் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம கேட்கலாங்க. 2 தடவை அடிச்சாச்சுங்க. இதெல்லாம் 2 ட்ரிப் அடிச்சாச்சு. இந்த வாழை தாரு நல்லா நலையிற மாதிரி அடிச்சிட்டிங்களாங்க? தார் சுற்றி அப்படியே ரவுண்டு பண்ணியாக தான் அடித்தேன். பாக்கு இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பழுப்பு இருந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? ஆமாம், வெளுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தாரில் வித்தியாசம் உங்களுக்கு என்ன தெரியுதுங்க அடித்ததுக்கப்புறம்? காய் கொஞ்சம் நெட்டு போக்கு வந்துருக்கு. காயே இப்படி கோணையே இருந்த காய். சரிங்க. அப்படியே ஒரு இதாக இருக்குது மாதிரி. பழுப்பு ஈரமாக இருக்குது. ஈரம் அதிகங்கண்ணா. வேறு கொஞ்சம் அதனால காய்ச்சல் போடுறது. கொஞ்சம் காய்ச்சல் விட்டால் போதுங்க. காய்ச்சல் விட்டால் போதும். அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காய் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட் டோஸுங்க. சரிங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டோஸுங்க. அது அடிச்சதுங்க. அதுக்குங்க இது அடுத்த ட்ரிப்புக்கு அடிக்கல. இது காய் நேரம் ஆயிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு அடிக்கும்போது வரக்கு முன்னாடி இந்த கோணை இருந்திருக்கு இல்லைங்க? கோணைங்க அதை அடித்த பிறகு அப்படி இருக்குது. நல்ல ஊக்கம் கிடைக்குங்க. கீழே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈரம் இருந்ததுனாலும் சத்து எடுக்க முடியாமல் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கறது அதுக்கு ரசிச்சுக்கும். ஈரம் அதிகமாக போகிறதுனால வேறே மேலே வந்துருக்கு. மண்ணில் வெள்ளை வேறு ஒடி வந்துருக்கு மேலே. இப்போ பாக்கு பிள்ளை எல்லாத்துக்குமே 2 ஸ்ப்ரே கொடுத்தாச்சு. 2 கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஈரத்தில் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்கண்ணா. அதே மாதிரி நல்லா பக்கத்தில் வேருக்கு செடிக்கு பக்கத்துலேயே ஊற்றி விட்ருங்க. 1 லிட்டர் தண்ணி 4 மில்லிங்.
ஸ்டிம்பிரிச்சு அடிச்சதுனால இந்த க்ரீன் இருக்குது. அதாங்கண்ணா ஸ்டிம்மரிச்சில் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோந்து 2 கிலோ வரைக்கும் வெயிட் கூட்டிடலாங்கண்ணா சரி தாருக்கு. சரி. ரேப்பப் கீழே கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த வேர் இந்த பக்கம் வெளியே வருது இல்லைங்களா, வாழையோட வேர் இது கொடுக்கறதே கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் ஆகிக்குங்க. ஆயிக்குங்க. வேறு உங்களுக்கு இந்த மரத்து வேறு அங்கே இருக்குங்க. ஆமாங்க, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் ஆகிக்கு. அதுக்கு தானே இந்த ஓசிவே எடுத்து பாக்கிட்ட போட்டுங்க. சரி சரிங்க. இதுக்கு தண்ணி விட்டாலும் அது ஆமாம்மா ஈர வந்துடும். இன்னும் ஒன்று வாழைக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மழை அப்பப்போ பெய்யறது காயறதுமே இருக்கும் இல்லைங்களா, இருந்தாலும் இது வாழைக்கு ஈரம் வச்சுட்டாங்க அதிகம் தாங்க. இந்த பழுப்புக்கு காரணம் அதுதான். இந்த பழுப்பு வந்து சாதா பெருசாக இல்லை, பழுப்பு காரணமாக அது ஈரமும் இருக்குதுங்க. ரொம்ப நிழல் ரொம்ப பக்கத்தில் இன்னொரு 6 அடி இன்னொரு 1 அடி தள்ளி கொஞ்சம் விசாலமாக காற்று வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, காரணம் என்னங்கன்னா பாக்கு நாற்றுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கிறக்கா இந்த நடுவோம். ஓகே ஓகே ஓகே. பாக்கு நாற்று வெயில் போட்டுன்னு வராதில்லைங்க, அதனால பாக்கு நாற்றுக்காக இது வந்து மெயின் சேஃப்டி வந்து நம்மளுக்கு வாழையில் ஈல்டு வர்றது இல்லைங்க, பாக்கு சேஃப்டியாக வரணும். சேஃப்டியாக வரணுங்கிற ஏன்னா அது காஞ்சதுன்னா மறுபடி திரும்ப திரும்ப நடவு பண்ணுறது. போட்டோம்னா வெயில் வந்தால் பாக்கு நாற்று தலையாது. அந்த ஒரு இதுக்காக ரெகுலராக கொடுங்க. நான் திரும்ப அடுத்த மாதம் வரும்போது நீங்களே என்ன சொல்லுவீங்க வித்தியாசம் இன்னும் நல்லா பார்த்துட்டு. அதே மாதிரி அந்த ரோஸ் நீங்கள் வாழைக்கு அடிச்சிங்கன்னா காய் ஊக்கத்துலேருந்து அப்புறம் நான் வெயிட் போடுறாங்களுங்க, நார் இருக்கிறதுக்கு வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட் போடும்போது நம்ம வந்து இதே மாதிரி வீடியோ எடுக்கிறோங்க. எடுக்குது. அதே மாதிரி லெமனுக்கு அப்படித்தானுங்கண்ணா, கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க. கீழே ஊற்றிட்டு இந்த 4 ஸ்ப்ரே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காஞ்சி போனதில் எப்படி வருதுன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சரிங்களா? உங்கள் செல்லில் வீடியோ இருக்குல்லங்க, ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த புதுசை குறுத்து வருது வேறு, அது நீங்கள் காஞ்சதிலிருந்து இல்லை வர்ற மாதிரி குறுத்து வரும். அதுலேயும் நீங்களே பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஊற்றுனுக்கு முன்னாடி காஞ்ச மரத்துக்கும் அடிச்சு விடலாம். பச்சை பச்சை இருக்குன்னு அடிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் காஞ்சிருக்கு கொஞ்சம் தலை இருக்கு, அதையும் சொல்கிறேன். சுத்தமாக காஞ்சிருக்க வேண்டாம். லைட்டாக பச்சை இருந்ததுன்னா உயிர் கொண்டு வந்துடலாங்க. அதில் ஏதாவது 1-2 கூட பச்சையாக இருந்ததுன்னா அது ஊற்றிடும். ஒரு வாதாட்டு கூட பச்சையாக இருந்து அதில் 2-3 தலை பச்சை தலை எலுமிச்சம் தலை இருக்குது தெரிஞ்சா அந்த மரம் உயிரோடு தான் இருக்குது. அந்த உயிரோடு இருக்குது நீ உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அது கூத்து. சரி.